வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா முறைப்படி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து புதிய பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா நேற்று முன்தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை அருகே உள்ள வானகரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்பதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை வி.கே. சசிகலா வருகை தந்தார். அவரது வருகையை ஒட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் தலைமை அலுவலகத்திலும் சாலை ஓரங்களிலும் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் வி.கே. சசிகலாவை நேரில் வரவேற்றனர். கட்சி அலுவலகம் வந்த வி.கே. சசிகலா அங்குள்ள கட்சியின் நிறுவனர் எம்.ஜி.ஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் தொண்டர்களின் வாழ்த்துக்களை ஏற்றவாறு கட்சி அலுவலகத்திற்கு சென்ற வி.கே. சசிகலா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுச் செயலாளர் அறையில் பொதுச் செயலாளர் இருக்கையில் அமர்ந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அப்போது கண்ணீர் மல்க காட்சியளித்த வி.கே. சசிகலா பின்னர் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு தனது கட்சி பணிகளை தொடங்கினார். பின்னர் அதிமுக தலைமை அலுவலக மாடத்திற்குள் சென்ற அவர் அங்கிருந்தபடி தொண்டர்களை பார்த்து கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார். பெரியாரின் தன்மானம், அண்ணாவின் இனமானம், எம்.ஜி.ஆரின் கனவு, ஜெயலலிதாவின் துணிவு ஆகியவற்றின் அடிப்படையில் அதிமுகவின் பயணம் என்றென்றும் தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து முதன்முறையாக வி.கே. சசிகலா அதிமுக தலைமை அலுவலகத்தில் உரை நிகழ்த்தினார். முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய அவர் அரசியல் எதிரிகள் மத்தியில் ஜெயலலிதா தெரிவித்ததை போல் நூற்றாண்டுகள் கடந்தும் தமிழகத்தை அதிமுக தொடர்ந்து ஆளும் என தெரிவித்தார். எனக்கு மட்டும் உலகமே வியக்கிற வெற்றிகளால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்திய நம் அம்மா இப்போது நம்மிடம் இல்லாத நிலையில் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கழகம்தான் தமிழகத்தை ஆளும் என நம் அம்மா முன்வைத்து சென்றிருக்கிற நம்பிக்கையை காப்பதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நமக்கெல்லாம் அடையாளமாக, நமக்கெல்லாம் பெருமைகள் பல தேடித்தந்து இந்த இயக்கத்தின் இதயமாக, நம் ஒவ்வொருவரின் இதயத்தின் இயக்கமாக, எனக்கு எல்லாமுமாய் எனக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் எல்லாமுமாய் திகழ்ந்த நம் இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்குகிறேன். ஜெயலலிதாவின் மறைவு தலையில் இடி விழுந்ததை போன்று தனக்கு ஆகிவிட்டதாக வி.கே. சசிகலா தெரிவித்தார்.
தனது 29 வயதில் இருந்து 33 ஆண்டுகள் ஜெயலலிதாவுடன் வாழ்ந்து வந்த தான் அவர் இல்லாத நிலையில் அனைத்தையும் இழந்துவிட்ட நிர்கதியான நிலைக்கு ஆளாகி உள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு மனதாக தேர்வு செய்து நான் கனவிலும் கூட நினைக்காத ஒன்று, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று நடந்துவிட்டது. தலையில் இடிவந்து விழுந்ததைப் போல நன்கு உடல்நலம் தேறி வந்த நம் அம்மா நம்மை விட்டு பிரிந்து விட்டார். தன்னை நம்பி வந்த யாரையும் கைவிடாதவர் இன்று தனது மரணத்தின் மூலம் நம் அனைவரையும் கைவிட்டு விட்டார். நம் அம்மாவுக்கு இந்த இயக்கம்தான் வாழ்க்கை. எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை. ஜெயலலிதா இல்லாத நிலையில் அவர் காட்டிய பாதையில் பயணிப்போம் என்று கூறிய சசிகலா, அதில் இருந்து இமி அளவும் பிசகாமல் செயல்பட்டு தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வோம் என்றும் வி.கே. சசிகலா தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இமய பேர் இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கும் அப்பழுக்கில்லா கோடான கோடி தொண்டர்கள், அவர்களின் உழைப்புத்தான் இந்த இயக்கத்தின் உயிர்நாடி என்பதை உணர்ந்து கழகத்தின் தொண்டர்களை நாம் கண் இமையாக காப்போம். தமிழக மக்களால் ஆராதிக்கப்படுகிற கழக அரசின் மீதான மக்களின் அன்பில் குன்றுமணி அளவுக்கு குறைவராது பாதுகாப்போம். நம் கருணை தாயின் மறைவில், அந்த சரித்திரத்தின் நிறைவில் கழகத்தை வீழ்த்திடலாம் என்று கணக்கு போட்ட சூது மதியாளர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்ற மக்கள் திலகத்தின் வாய்மொழியையே நாம் எந்நாளும் தாய்மொழியாக ஏற்போம். அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்றதை தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தஞ்சாவூர் ரயில் நிலையம் முன்பு திரண்ட தஞ்சை தெற்கு மாவட்ட அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காந்தி சிலை முன்பு அஇஅதிமுக நகர் மற்றும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பேருந்துகளில் சென்ற பயணிகளுக்கும் அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பேருந்து நிலையம் அருகே நகர செயலாளர் சண்முகசுந்தரம் தலைமையில் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதை அதிமுகவினர் கொண்டாடினர். இதேபோல் மாவட்டம் முழுவதும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அதிமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஓம் என தொடங்கும் ஓமலூர் தொகுதியில் போட்டியிட்டு சசிகலா முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல் ஓமலூர், தாராமங்கலம், காடையம்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அம்மையார் அவர்களின் உற்ற தோழியாக, உடன்பிறவா தங்கையாக கடந்த 33 ஆண்டுகளாக
அவருக்கு துணை இருந்த திருமதி சசிகலா அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு மரியாதை நிமித்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரை இன்று மாலை 3:30 மணியளவில் நேரிலே சந்தித்து வாழ்த்துக்களை கூறியிருக்கிறோம். அதிமுக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளுங்கட்சி. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து அரசை அதிமுகவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. ஆகவே ஆளும் கட்சியான அதிமுகவிடம் மக்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த அரசு 5 ஆண்டு காலத்திற்கும் தொடர வேண்டும், நீடிக்க வேண்டும் என்கிற வகையில் எமது வாழ்த்துக்களை நேரிலே தெரிவித்திருக்கிறோம். சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் மக்கள் கூட்ட ஏற்பட்டது இந்த சந்திப்பு வருங்காலத்தில் அதிமுகவோட கூட்டணிக்கான சாத்தியக்கூறு இருக்கா? இந்த சந்திப்பு விடுதலை சிறுத்தைகளோட சந்திப்பு தேர்தல் அரசியலோடு இந்த சந்திப்பை இணைத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன. இடையிலே உள்ளாட்சி தேர்தல் வரும் என்றாலும் கூட அந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ளது. ஆகவே தேர்தலை மனதில் வைத்து இந்த சந்திப்பை நாங்கள் நிகழ்த்தவில்லை. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஒரு கட்சியின் தலைவராக அல்லது பொதுச் செயலாளராக ஒரு பெண்மணி தேர்வு செய்யப்பட்டிருப்பது வரவேற்க தகுந்தது. அரசியலில் பொதுவாக பொது வாழ்க்கையில் பெண்கள் பங்கேற்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாக உள்ளது. எப்போதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் பெண்கள் தீவிர அரசியலில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அதிலும் அரசியல் கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்துவதற்கென்று நாடு விடுதலை பெற்ற பிறகு விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர்தான் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார், செல்வி ஜெயலலிதா அம்மையார், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அம்மையார், மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி, இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பெண்மணிகளே அரசியலில் கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அல்லது ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு அதிமுகவை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அவருடைய உற்ற தோழி திருமதி சசிகலா அவர்கள் பெற்றிருக்கிறார். ஒரு பெண்மணி அரசியலுக்கு தலைமை தாங்குவதை, அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்குவதை பெண்ணுரிமைக்கான இயக்கம் என்கிற வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் நாங்கள் அங்கமாக இருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் நல கூட்டு இயக்கத்திலிருந்து வெளியேறிவிட்டது. எனினும் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். அதிலே எந்த சிக்கலும் இல்லை. இந்த சந்திப்பு தொடர்பாகவும் நாங்கள் சிபிஐ மற்றும் சிபிஐஎம் கட்சிகளின் தலைவர்களோடு முன்கூட்டியே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஆகவே இது எந்த வகையிலும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் நடவடிக்கைகளை
இணைந்து செயல்படும் அந்த தோழமை உறவை பாதிக்க வாய்ப்பில்லை. எம்ஜிஆர் காலமான போது ஜெயலலிதா அம்மையாரை நோக்கி ஏராளமான கேள்விக்கணைகள் எழுந்தன. ஆனால் அவர் காலமாகிய சூழலில் அந்த நொடிப்பொழுதில் ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக, ஒரு இரும்பு மங்கையாக விளங்கினார் ஜெயலலிதா என்று பலதரப்பு சிந்தனையாளர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் அவரை வாழ்த்தினர். ஆக தொடக்கத்திலே அவரை ஏற்றுக்கொள்வதில் ஒரு தயக்கம் இருந்தது, கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. ஆனால் ஒரு பெண்மணியாய் களத்திலே நின்று அனைத்து நெருக்கடிகளையும் சவால்களையும் அவர் சந்தித்து இரும்பு மங்கை என்று போற்றக்கூடிய வகையிலே அவர் அரசியலில் சாதித்திருக்கிறார் என்பதை நாம் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையிலும் ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களை நோக்கி பல கேள்விகள், விமர்சனங்கள் சூழ்ந்துள்ளன, எழுந்துள்ளன. ஆனாலும் செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க அவர் துணிந்து முன்வந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் நேர்மறையாக பார்க்கிறது, ஒரு பாசிட்டிவாக பார்க்கிறோம். அப்படி அவர் பொறுப்பேற்றவுடன் ஆற்றிய உரையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சாதி சமய சார்பற்ற அனைத்து தரப்பினராலும் ஏற்கக்கூடிய வகையிலான ஒரு தலைமையை தமிழகத்திற்கு வழங்கினார். சாதி சமய சார்பற்ற முறையில் அவர் இயங்கினார். அந்த வகையில் நானும் அவரை பின்பற்றி சாதி சமய சார்பற்ற ஒரு அரசியலை முன்னெடுப்பேன் என்கிற உறுதியை அவர் வழங்கியிருக்கிறார். அதனை சந்திப்பிலே நாங்கள் சுட்டிக்காட்டி வாழ்த்தினோம். தமிழகத்திற்கு சாதி சமய சார்பற்ற அரசியல் தேவைப்படுகிறது. சாதி சமய சார்பற்ற அரசியல் தலைமை தேவைப்படுகிறது. சாதி சமய சார்பற்ற அரசியல் நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன. ஆக சாதியவாத மதவாத அரசியலை முன்னிறுத்தாமல் அனைத்து தரப்பினரையும் அரவணைக்கக்கூடிய வகையிலே அரசியல் செய்வதற்கு தான் உறுதி பூணுவதாக தன்னுடைய உரையிலே திருமதி சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதனை நாங்கள் சுட்டிக்காட்டி வாழ்த்தியிருக்கிறோம். தமிழக மக்கள் யாவருக்கும், குறிப்பாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2016 ஆண்டு வழக்கம் போல விளிம்பு நிலை சமூகத்தினர் பல்வேறு நெருக்கடிகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்திக்க நேர்ந்தது. அதாவது தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் என சமூகத்தில் விளிம்பு நிலை சமூகம் என அடையாளம் காணப்பட்டிருக்கிற அல்லது புறந்தள்ளப்பட்டிருக்கிற மக்கள் வழக்கமான சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. மிகவும் அதிர்ச்சியான, வேதனையான ஒரு நடவடிக்கை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்த அந்த அறிவிப்பாகும். 50 நாட்கள் கெடு முடிந்த நிலையிலும் இந்தியா முழுவதும் இன்னும் பணத்தட்டுப்பாடு நீங்கவில்லை. ஏறத்தாழ 14 லட்சம் கோடிக்கு மேலான 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை செல்லாதென அறிவித்த இந்திய அரசு அல்லது பிரதமர்
வெறும் 5 லட்சம் கோடிக்கான மதிப்பில்தான் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வங்கிகளுக்கு பகிர்ந்தளித்தார்கள். 14 லட்சம் கோடிகளுக்கு மேலான பணத்தாள்களை செல்லாதென அறிவித்த இடத்தில் வெறும் 5 லட்சம் கோடிக்கான 2000 ரூபாயை மட்டுமே வங்கிகளுக்கு கொண்டு வருவது எந்த வகையிலே அதனை ஈடு செய்ய முடியும்? தமிழக மீனவர்கள், விவசாயிகள் நிலை குறித்து முதலமைச்சரை சந்தித்து பேச நேரம் ஒதுக்குமாறு கடிதம் அளிக்க எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்துக்கு வந்தார். இது தொடர்பாக முதலமைச்சரின் உதவியாளர் ராமலிங்கத்திடம் தலைமை செயலகத்தில் மு.க.ஸ்டாலின் இன்று கடிதம் அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் விவசாயிகள் தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றனர். எனவே தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஆனால் இதுகுறித்து தமிழக அரசு இதுவரையில் கவலைப்படவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிப்பதுடன் விவசாயிகளையும் அழைத்து பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழக விவசாயிகள், மீனவர்களின் நிலை குறித்து முதலமைச்சரை சந்தித்து பேச நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் என்றார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி, சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் இப்பொழுதும் நினைவுபடுத்துகிறோம். விவசாயிகள் தற்கொலைகளை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று தமிழக மக்களிடம் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் மனம் திறந்து அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 7 பேர் 8 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழக அரசு கூடிய விரைவில் விவசாயிகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 5,000 கொடுத்து நல்ல உதவிகளை செய்யணும். ஒரே கருத்து தான் சார், தண்ணி தான் சார் மெயின். காசு கொடுக்கறனாலே பணம் கொடுக்கறனால தீர்வு ஆகவே ஆகாது. 2 பேர் கொடுக்கணும் தண்ணி. ஒன்று கர்நாடகாக்காரன் கொடுக்கணும், இந்த பக்கம் ஆந்திராக்காரன் கொடுக்கணும். இதுதான் வழியே தவிர வேறு வழியே கிடையாது. அவர்களுடைய கடன், மற்றபடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமை, வட்டி, இந்த மாதிரியான சுமைகளை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தள்ளுபடி செய்து அவர்கள் சுமைகளை குறைக்கிறதன் மூலம் மனப்பாரத்தை குறைக்கலாம். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கந்தசாமி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமையை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தருவதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அவரது செயல்பாடு மோசமாக உள்ளதாகவும், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் அவருக்கு எதிராக உள்ளதால் துணைநிலை ஆளுநராக உள்ள கிரண்பேடியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கலந்தாலோசித்து பின் முடிவு தெரிவிக்கப்படும் எனவும் கந்தசாமி தெரிவித்தார். ஒரு பிசிசி ஆஃபீஸரை துணைநிலை ஆளுநர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறையிலேருந்து இன்னும் 12 மணி நேரம் ஒரு ஐஜி ஆஃபீஸில் 12 மணி நேரம் உட்கார வச்சுருக்கிறாங்க. எல்லா பிசிசி ஆஃபீஸரும் இன்றைக்கி வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மந்திரி சபை இருக்குது, மந்திரிக்கு தெரியாமல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இனிமேல் வேலை செய்ய மாட்டோம், புதுச்சேரி அரசாங்கத்தில் பிசிசி ஆஃபீஸர் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன.